அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். நாங்கள் நோம்பு திறக்க என்ன செஞ்சுருக்கோங்கிறத இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன். அது ஒன்று எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஜூஸ் தயாரிச்சிடலாம். அதுக்கு பப்பாளி பழமும் கிர்னி பழமும் எடுத்திருக்கேன். பப்பாளி பழம் தோலுக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வெயிலுக்கு சூடுன்னு சொல்லிட்டு யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கிர்னி பழத்தோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா கிர்னி பழம் ரொம்ப குளிர்ச்சி. இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பங்கு கிர்னி பழம் எடுத்தோம்னா அதில் பாதி அளவு தான் பப்பாளி சேர்க்கணும் இந்த ஜூஸுக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன். 200 ml பால். இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்க போகிறோம். தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்துக்கங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. அதனால் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கங்க நீங்கள். இப்போ வடிகட்டியாச்சு. பப்பாளி பழத்துக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். அது இந்த கிர்னி பழம் டாமினேட் பண்ணிடும். இது ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ மேலே கொஞ்சம் பப்பாளி பழம் வச்சு கார்னிஷ் பண்ணிட்டேன். அடுத்து கடல் பாசி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 10 கிராம் கடல் பாசி எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடலாம். இன்றைக்கி ப்ளைன் கடல் பாசி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக ஜெல்லி பவுட்ரு எடுத்திருக்கேன். பைனாப்பிள் ஃப்ளேவரில் இந்த மாதிரி க்ரீன் சிம்பிள் உள்ள ஜெல்லி பவுட்ராக எடுத்துக்கோங்க. அதுதான் வெஜிடேரியன் ஜெல்லி. ரெட் சிம்பிள் போட்டிருந்துச்சுன்னா அது அனிமல் ஃபேட் சேர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி மேலேயும் எழுதியிருப்பாங்க வெஜிடேரியன் ஜெல்லின்னு. இது நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வெளிநாட்டில் இருந்தாக்கா ஹலால்னு போட்டிருப்பாங்க. அதில் இந்த மாதிரி 2 பேக்கெட் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டா தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச கடல் பாசியை தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கங்க. அதாவது 900 ml தண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு 10 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து மெல்ட் ஆகிற வரையும் வச்சுருக்கலாம். இப்போ கடல் பாசி நல்லா கொதித்து மெல்ட் ஆகிடுச்சு. வடிகட்டிக்கலாம் நம்ம. இதை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்ச ஜெல்லி பவுட்ரு இருக்குல்ல, அதில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ப்ளைனாக கடல் பாசி காய்ச்சிறப்ப இந்த மாதிரி ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மாம்பழமும் ஆரஞ்சும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் மறுபடியும் இதை வெளியில் வச்சு அப்படியே உரைய வைக்க போகிறேன். இதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். இது செட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இது ஜில்லுன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். வெளியிலேயே கூட இது செட் ஆகிடும். குயிக்காக செட் ஆகணுன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது கத்திரிக்காய் பஜ்ஜி போட போகிறேன். அதுக்கு நான் கத்திரிக்காயை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சக்தி பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் சட்டி சூடாக இருக்குது. கத்திரிக்காயை நினச்சி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். கத்திரிக்காய் பஜ்ஜி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கூட கொஞ்சம் வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இது செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. நோம்பு திறக்கிறதுக்கு ஃப்ரூட்டு, கடல் பாசி, கஞ்சி, ஜூஸு இதெல்லாம் ரெகுலராக இருக்கும். ஃப்ரைட் ஐட்டம் 1 2 இருக்கும். அப்புறம் இரவு உணவு 10 மணிக்கு மேலே ஏதாவது தோசையோ சப்பாத்தியோ ஒன்று சாப்பிடுவோம். இதுதான் நாங்கள் நோம்பு திறக்கிறது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.